இந்த சம்மரைசேஷன் வந்து ரெண்டு வகையாக இருக்குதுன்னு சொன்னேன் நான். இந்த பேஜ் உங்களுக்கு நான் எடுத்து போடும் முறை. ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன் பழைய வெர்ஷனில் பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும். அப்படின்னா என்னன்றதையும் நான் எடுத்தேன். அப்படின்னா என்னென்னா, சப்நெட்டட் நெட்வொர்க்ஸ் நிறைய இருந்தால் சம்மரைஸ் பண்ணி அனுப்பும். அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸுங்கிறதுக்கு இடத்துல நீங்கள் 1 2 3 4 அப்படி போட்டுக்கலாம். நீங்கள் சம்மரைஸ் பண்ணலன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் ஒவ்வொரு அப்டேட் போகும் வெளியே அடுத்த ரவுட்டருக்கு. ஆனால் ஆட்டோ சம்மரைசேஷன் எனேபிள் ஆனதுனால கிளாஸ் ஃபுல்லாக சம்மரைஸ் ஆயிடுச்சு இல்லையா? இது கிளாஸ் வந்து கிளாஸ் B/16 தானே? அது பேர் தான் ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன். கிளாஸ் ஃபுல் பவுண்டரிஸ்க்கு சம்மரைஸ் ஆகும். அதுதான் இங்கே வந்து வேற இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறான், மேஜர் நெட்வொர்க் பவுண்டரிஸ் அப்படிங்கிறான். அப்படின்னா என்னென்னா கிளாஸ் ஃபுல் பவுண்டரிஸ். ஆனால் இந்த ஆட்டோ சம்மரைசேஷன் வந்து டிசேபிள் ஆகிருக்கு புது வெர்ஷனில். தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோ சம்மரின்னு போட்டுக்கணும். யூஸ்வலாக பழைய வெர்ஷனில் என்ன பண்ணுவாங்க, நோ ஆட்டோ சம்மரி தான் போடுவாங்க. அதனால எல்லாரும் இது போட்டுறானேன்னு நான் ஏற்கனவே இந்த டைலாக் உங்களுக்கு சொன்னது திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். எல்லாரும் இப்படி போடுறாங்களேன்ட்டு சிஸ்கோ என்ன பண்ணிச்சு, நானே போட்டுறேன் கவலைப்படாத அப்படின்னு போட்டு விட்டுருச்சு. ஸோ இப்போ என்ன தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோ சம்மரின்னு போட்டுக்கணும். நோ ஆட்டோ சம்மரி போட்டக்கூடாது. ஏற்கனவே அவன் நோ போட்டான். ஓகே, சரி, அது ஒரு சம்மரைசேஷன். இன்னொரு சம்மரைசேஷன் இன்டர்ஃபேஸ் லெவலில் பண்ணுற சம்மரைசேஷன். பாருங்க, இந்த கமெண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த ரவுட்டர் மோடில் போயிட்டு ஆட்டோ சம்மரி நோ ஆட்டோ சம்மரின்னு போடுறது வந்து ஆட்டோ சம்மரைசேஷன். அதுவே இன்டர்ஃபேஸ், இது இஃப்னா இன்டர்ஃபேஸ் தானே? ஆமாம். இன்டர்ஃபேஸில் போயிட்டு எனக்கு இப்படி சம்மரைஸ் பண்ணு அப்படின்னு ஒரு கமெண்டை போட்டு என்ன மாதிரி சம்மரி போடணும், என்ன மாஸ்க் இருக்கணும்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் மேனுவல் சம்மரைசேஷன். அப்போ மேனுவல் சம்மரைசேஷனுங்கிறது வந்து குளோபலாக EAGRP பண்ணுறது இல்லை, இன்டர்ஃபேஸில் இருக்கிற EAGRP லெவலுக்கு பண்ணுறது. இன்டர்ஃபேஸில் இருக்கிற EAGRP லெவலுக்கு பேசுகிறது தான் மேனுவல் சம்மரைசேஷன். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுது, சம்மரைசேஷன் இஸ் கன்ஃபிகரபிள் ஆன் per interface basis. per interface. அந்த சம்மரைசேஷனுக்கு தான் மேனுவல் சம்மரைசேஷன் சொல்லுவோம். ஓகே, சரி, அப்படி நீங்கள் ஒரு சம்மரி ரூட்டை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரவுட்டிங் டேபிளில் அந்த சம்மரி நீங்கள் சொன்ன மாதிரி சம்மரி பண்ணி ஒரு ரவுட் உருவாகும். அந்த ரவுட் வந்து நல்லுங்கிற இன்டர்ஃபேஸை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன பாருங்க, .10.1.00 சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க. அது இன்டர்ஃபேஸ் வந்து F00. 10.2.00/16 அது இன்னொரு சம்மரைசேஷன் பண்ணியிருக்கிறீங்க, அது F01. இப்போது நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ் கீழே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இன்டர்ஃபேஸ் கீழே அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேர் வைக்கலாம், கிகாபைட் ஈத்தர்நெட்னு வைக்கலாம். கிகாபைட் ஈத்தர்நெட்டில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, எனக்கு 10.0.0.0/8ன்னு சம்மரைஸ் பண்ணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இந்த ரவுட்டிங் டேபிள் என்ன பண்ணும், 10.0.0.0/8ன்னு ஒரு சம்மரி ரூட் ஒன்று கிரியேட் ஆகும். இதில் ரவுட்டிங் டேபிளில் டீன்னு இருக்கும். ரவுட்டிங் டேபிளில் டீனா என்னது, இந்த லைன் கிரியேட் ஆகிட்டு அது எந்த இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸை பாயிண்ட் பண்ணுறதா இந்த இன்டர்ஃபேஸ் பாயிண்ட் பண்ணுறதான்னு குழப்பம்லாம் கிடையாது. அதுக்கு பொதுவாக என்ன பண்ணும், ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கோ, நல் 0ன்னு. ஏன்னா வந்து அந்த 10.0.0ங்கிறது வந்து சம்மரி ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸினுடைய நெட்வொர்க் இல்லையா? அதை வந்து 2 டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னும் போது 2 இன்டர்ஃபேஸ்க்கு பொதுவாக ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இது பாயிண்ட் பண்ணணும். அதுக்குதான் நல் 0ன்னு எடுத்துக்கணும். இப்படி இருக்கிறதுனால லூப் அவாய்ட் பண்ணும். இதுவே வந்து F00 எடுத்துக்கிச்சுன்னா
F02க்கு போகிற பாயிண்ட் பேக்கெட்லாம் F00க்கு போகும், அப்புறம் லூப் ஆகும். அப்படி இல்லாமல் ஒரு நல் ஜீரோ இன்டர்ஃபேஸ், ஒரு பொதுவான இன்டர்ஃபேஸ் எடுத்து அதில் மேப் பண்ணிக்கும் இந்த சம்மரைஸ்டு ரூட்டை. ஓகே. சரி, அப்போ இந்த சம்மரி ரூட் வந்து எப்போ மறைஞ்சு போகும்னா, இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸும் போனாதான் இந்த சம்மரி ரூட் மறையும். ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா கூட இந்த சம்மரி ரூட் இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. when last specific root of the summary goes away, the summary is deleted. ஓகே. சரி, இப்போ இன்னொரு ஒரு சினாரியோ, அது என்னது பார்க்கலாம். இப்போ சம்மரி வந்து பண்ணது இந்த இன்டர்ஃபேஸ்னுடைய நெட்வொர்க்கையும் இந்த இன்டர்ஃபேஸ்னுடைய நெட்வொர்க்கையும் தான் இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கு இல்லையா? ஆமாம் சார். இப்போ இந்த நெட்வொர்க்கில் மெட்ரிக் 10ன்னு வச்சுக்கலாம். இந்த மெட்ரிக்கில் இந்த இன்டர்ஃபேஸில் மெட்ரிக் வந்து 50ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த சம்மரி ரூட்டுக்கு எது மெட்ரிக் ஆயிருக்கும்? கம்மியானது. மினிமம் மெட்ரிக் 10. 50 மெட்ரிக்கா இருக்காது, 10 தான் மெட்ரிக்கா சொல்லி அட்வர்டைஸ் பண்ணும். ஓகே, புரியுதா? ஓகே, புரியுது. இந்த பேஜ்ல ஏதாவது புரியாதது ஏதாவது இருக்குதா? ஓகே, ரைட், அவ்வளவுதான் சார். சரி, இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் சம்மரைசேஷனுக்கு உண்டான கமாண்ட். சம்மரைசேஷனை ஆஃப் பண்ணணும்னா இந்த கமாண்ட், ஆன் பண்ணணும்னா இந்த நோவை விட்டுட்டு இந்த டைப். இன்டர்ஃபேஸ் லெவலில் சம்மரி பண்ணால் ஐபி சம்மரி அட்ரஸ், யாருக்கு பண்ணுறீங்க, அட்டானமஸ் சிஸ்டம் 100, என்ன மாதிரி சம்மரைஸ் பண்ணணும், என்ன மாஸ்க்கு. ஓகே, வைல்ட் கார்டு மாஸ்க்லாம் இங்கே இல்லை, இங்கே வெறும் சப்நெட் மாஸ்க் தான். ஓகே, ஓகே. ஆப்ஷனில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேறு கொடுக்கணும். இஏஜேபியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் 90 இல்லையா? ஆமாம் சார். ஒருவேளை நீங்கள் வந்து இதுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா 80-70 கூட கொடுத்துக்கலாம், அது ஆப்ஷன். ஓகே, இந்த உதாரணத்தை நீங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கணும். பாருங்க, இதுதான் சீரியல் இன்டர்ஃபேஸ், இதுதான் உலகம். உலகம்னா என்னது? உங்கள் நெட்வொர்க் இல்லை, ஐஎஸ்பி மாதிரி. அவனுக்கு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, அதனால தான் நான் ஐஎஸ்பி மாறினேன். எப்பவுமே நம்மளுடைய இன்டர்னல் நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு எடுத்துட்டு இருக்கலாம், பண்றோம்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறா. இப்போ இந்த உலகத்துக்கு நீங்க அட்வர்டைஸ் பண்ணும்போது சுருக்கமா அட்வர்டைஸ் பண்றது நல்லது. இல்லைன்னா போர் அடிச்சு அவனும் கேட்க மாட்டான், போப்பா நீ ரொம்ப இல்லைன்னு ஜவு மாதிரி இழுக்கிற, அவனுக்கு கதை சொல்லவே தெரில அப்படின்ட்டுவாங்க. சுருக்கமாக சொல்லணும். இப்போ பாருங்க, உள்ள ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்குது. 172.16.1 இருக்குது, 172.16.2 இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அனுப்பிச்சுன்னு இருந்தால் பேண்ட்வித்தும் அதிகமாக பிடிக்கும். இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற ரவுட்டரும் நிறைய அப்டேட்டை ப்ராசஸ் பண்ண வேண்டியது வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு சுருக்கி அனுப்புகிறாங்க. அந்த இன்டர்ஃபேஸில் போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன்பா 172.16 அனுப்புப்பா போதும் அப்படிங்கிறீங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து சுருக்கினா அனுப்பிச்சிடும். எப்படி அனுப்பிச்சிடும்? புரியுதா? அந்த இன்டர்ஃபேஸ் வழியா இருக்கிற நெய்பருக்கு இப்படி அனுப்புன்னு சொல்றீங்க. விவரமா அனுப்பும், பொதுவா விவரமா அனுப்பும். பொதுவா சி என்ன பண்ணும், விவரமா அனுப்பும். ஆனா இந்த முறை சுருக்கி அனுப்புது. பட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தம் இங்கிலீஷ்ல? ஆனால். ஆனால் இல்ல, ஆனால். ஆனால். சரி, என்னை கூப்பிடுறாங்க.